இன்னொரு கல்யாணம் பண்ண பாக்குறீங்க. அம்மா, அண்ணி எந்திரிங்க அண்ணி. அண்ணி எந்திரிங்க. பாத்துமா. அண்ணி உடம்பு முடியாதவங்க இப்படி மொரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்களே. அப்புறம் ராஜ மரியாதையோட தான் கூட்டு போணுமா? இந்த அம்மா பண்ண காரியத்துக்கு ஓடிச்சுதான் இழுத்துட்டு போறோம். வயசானவங்கள தான் பொறுமையா டீல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அந்த எஸ்ட்ரீம்க்கு போக வச்சிடாதீங்க. மாமா பேசாம. ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க மேடம். அம்மா பாத்துமா. ஸ்டேஷன்ல வேண்டாம் மேடம். அம்மா ப்ளீஸ் மேடம். அண்ணி பண்ணுங்க மேடம். உன் அம்மா மருமக கிட்ட நல்ல மனசோட நடந்துக்க வேண்டியதானே? அந்த பொண்ணுக்கு செஞ்ச பாவத்துக்கு தான் இப்ப இந்த பொம்பளை நல்லா அனுபவிக்குது. என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காம ஒரு லாயரை போய் பாருங்க. வேலை செய்ய விடாம எங்களை தொந்தரவு பண்ணீங்க, உங்க எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். ஏத்துங்க அவங்கள. அருண், என்ன ஆச்சு அருண்? எதுக்கு உங்களையும் அத்தையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? மனசுல எவ்வளவு கோவம் வன்மம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்ப. எல்லாரும் முன்னாடியும் அத்தை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச. உன் இத்தனை நாள் வஞ்சமும் இன்னைக்கு தீந்துருச்சுல்ல. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணல. ஐயோ, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. போதும், நிறுத்து. அம்மா மேல இருக்கிற கோவத்தை இப்படிதான் காட்டுவியா? ஒருத்தரை பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் செய்வியா? அவங்க வயசானவங்க, உடம்புக்கு முடியாதவங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க. மனுஷா நீ எல்லாம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே. ஏய், நான் இருக்கும் போதே நீ கை நீட்டுறனா வீட்டுல இவங்களை நீ எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. லாக்அப்ல வச்சு லாடம் கட்டினாதான் நீ எல்லாம் அடங்குவ. ஐயோ மேடம், ஒரே ஒரு நிமிஷம். இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. நான் இவங்க யார் மேலயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. இவங்கள விட்டுருங்க மேம், ப்ளீஸ். எங்களை பார்த்தா எப்படிமா தெரியுது உனக்கு? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இது நீ கொடுத்த கம்ப்ளைண்ட் தானே? இப்படி எதுவும் நடந்துட கூடாதுன்னு அவசரப்படாதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்ட. என்கிட்ட கேட்காம என்கிட்ட சொல்லாம ஏன்கா இப்படி ஒரு வேலையை செஞ்ச? நீ என் மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல ரஞ்சிதா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பொறுமையா சொன்னா இவங்க கேட்பாங்களா சொல்லு? லீகலா ஆக்ஷன் எடுத்தாதான் இவங்க வழிக்கு வருவாங்க. அக்கா, நீ என்ன சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியாது. நீ செஞ்சது பெரிய தப்புக்கா. எனக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு நீ பிரச்சனையை தான் பெருசாக்கிருக்க. இதான் உன் முடிவுன்னு தெரிஞ்சிருந்தா நான் கையெழுத்து போட்டுக்கவே மாட்டேன். நிறுத்துங்கடி. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கிட்டு நல்லாவே நடிக்கிறீங்க. இவ அங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? இப்பதான் விஷயம் தெரிஞ்ச மாதிரி இந்த அம்மா கோவப்படுவாங்களா? இந்த டிராமால நம்பறதுக்கு நாங்க ஒண்ணு முட்டாள் இல்ல. சத்தியமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அண்ணி. என் மேல இருக்கிற அக்கறையில தான் அக்கா முன்ன பின்ன யோசிக்காம இப்படி செஞ்சுட்டா. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டுட்டா உன்னை நம்பிடுவோமா? இந்த குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுதான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கீங்க. இங்க எல்லாரோடைய வயிற்றுச்சலும் உங்களை சும்மா விடாதடி. இந்த பாவத்துக்கான தண்டனையை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அருண், மத்தவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நீங்களாவது என்ன கொஞ்சம் நம்புங்க அருண், ப்ளீஸ். நான் உன்னை எந்த இடத்துல வச்சிருந்தேன் தெரியுமா? உனக்காக எங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சண்டை போட்டேன். எங்க அம்மாவே எதிர்த்து பேசினேன். ஆனா நீ பதிலுக்கு என் முதுகுல குத்துவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. உன்னை காதலிச்சு நினைச்சு நான் வெக்கப்படுறேன். போதும், நிறுத்துங்க. உங்க குடும்ப சண்டையை வேடிக்கை பார்க்க ஒண்ணு நான் இங்க வரல. உங்களை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கணும். மேடம், என்ன மேடம் அக்யூஸ்